ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் பாருங்கள். ஆபகுக்கு 3:16 சொல்லப்பட்டிருக்கு, நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். நேபுகாத் நேச்சார்னு ஒருத்தன் வரப்போறான்னு தெரிஞ்ச சொப்பனத்துக்கே இப்படி, சொப்பனமே இப்படி இருக்கும்னா அவன் வந்தப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படி நேபுகாத் நேச்சார்னு ஒருத்தன் வரப்போறான்ங்கிற சொப்பனத்தை கேட்கும் போதே இப்படி இருந்துச்சான். அவர் நிலையில நடுங்கினாராம். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது, எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, இக்கட்டு நாளிலே, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இக்கட்டு நாளிலே இளைப்பாறுதல் அடைவேன். ஏன் தெரியுமா? அந்த ஆபகுக்கு உண்மை உள்ளவன். அத்திமரம் துளிர் விடாமல் திராட்சை செடி அழுது கொண்டே இருப்பேன். அப்படியா சொன்னா? கர்த்தருக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் எல்லாமே எதிராக வந்தாலும் அவருக்குள்ள நான் இருக்கேன், அவருக்குள்ள நான் களி கூர்றேன். இருந்தாலும் ரட்சிப்பு தான், இல்லாட்டாலும் ரட்சிப்பு தான். ஏன்னா நேர்மையாய் நடந்தவர்கள் படுக்கைகளில் நாம், அதனால்தான் சொல்கிறேன், நம்ம நேர்மை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும், நம்ம உண்மை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும், நம்ம உண்மை தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்றைக்கி நீங்கள் உண்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா, நான் தெளிவாக உங்களுக்கு ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இந்த 2000, 3000, 4000 வாங்குறதுக்காக நீங்கள் போகணுன்னா நீங்கள் சிப்பு வாங்குவீங்களா? நீங்கள் எப்படி 2000 விட்டுட்டு சிப்பு வாங்காமல் இருப்பீங்க? உங்களுக்கு 2000 வேணும் இல்லையா? நீங்கள் சாப்பிடணும்ல, நீங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகணும்ல, பெண்களுக்கெல்லாம் மெட்ராஸ் வர ஃப்ரீயில். ஆனால் அதெல்லாம் டெக்னிக் தான். பெண்கள் போகும்போது 2 ஆண்களை வண்டியில் கொண்டு போகுமா இல்லையா? அப்போ 2 ஆண்களுக்கு என்ன விழுகும்? டிக்கெட் எடுப்பாங்களா இல்லையா? எந்த பெண்ணு தனியாக போச்சு? அப்போ எப்படியும் அரசாங்கத்துக்கு 2 டிக்கெட்டு கிடைக்கும். அதெல்லாம் விட்டுருவோம். என்ன, அது இப்போ எல்லாம் அதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க போல், எப்படா மெட்ராஸ் கிளம்பலான்னு. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இது வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எழுதுனது தான். தூங்கி எந்திரிக்கும் போது இந்த நேபுகாத் நேச்சார் தட தட தடன்னு வர்றேன். அப்படியே அவனுடைய குதிரை வர்ற சத்தம் கேட்குது. அப்படியே உள்ளே இருந்து எல்லாம் நடக்குது. என்னென்னமோ குடல் குழம்பு தான், எலும்பில் உக்கல் உண்டாகுதான், நடுங்குறாராம். ஆனால் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? ஆமென். இக்கட்டு நாளில் ஆபகுக்கையும் ஒருத்தனும் தொட முடியல, எரேமியாவையும் ஒருத்தனும் தொட முடியல. 2 பேரையும் கர்த்தரே பாதுகாத்தாரு. எரேமியான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சேஃபாக வச்சுட்டு போடான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆபகுக்கை யாருமே தொடலை. ஆபகுக்கு அங்கே தான் இருந்தார். ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு இக்கட்டில் என்ன கிடைக்கும்? உண்மை உள்ளவனுக்கு இக்கட்டில் இளைப்பாறுதல் கிடைக்கும். உண்மை உள்ளவனுக்கு வியாதியிலும் இளைப்பாறுதல் கிடைக்கும். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுப்பார். அதனால தான் நம்ம நேர்மையாக நடக்கணும். வரப்போகிற காலத்தினுடைய நிழல் இப்போ இருக்குது. எப்படி அந்தி கிறிஸ்து காலத்தில் தான் இந்த முத்திரையெல்லாம் பதிப்பாங்க. அதனுடைய நிழல் இப்போ நம்ம முன்னாடி இருக்கனால அந்த உண்மை இல்லாமல் பக்க வழியாக மறுதளிக்கிறவங்க யார்? ஞாயிற்றுக்கிழமை வந்து இயேசுவே நல்லவர்னு பாடுவாங்க, திங்கக்கிழமை ஆனால் ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்க. இந்த பக்க வழியாக மறுதளிக்கிற கூட்டம் இளைப்பாறுதலே இருக்காது. வேலை இருக்கும், பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், வீடு இருக்கும், ஆஸ்தி இருக்கும், நிலங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இளைப்பாறுதல் வேண்டுமானால் உண்மைக்கும் இளைப்பாறுதலுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்ன இருக்கு? ஆமாம், இப்போ நான் சொல்கிறேன், ஒரு பாவம் ஒருத்தன் செஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு அந்த பாவத்தை வெளியே தெரிகிற வர அவனுக்கு கஷ்டம் தானே? தெரிஞ்ச பிறகு கஷ்டம் தானே? தண்டனையும் கஷ்டம் தானே? எவ்வளோ பெரிய பிரச்சனையை சுமக்கிறாங்க. அதுக்கு உண்மையாக இருக்கிறதுல எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. வெளிப்படுத்தலை, அதை மட்டும் நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். முதல்ல, என் பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டழிந்து என்ன செய்வாங்களாம்? இளைப்பாறுவாங்க. அப்போ இங்கே எப்படியும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அங்கே நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறு.
அவருடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். அந்த கிரியைகள் தான் என்ன கிரியைகளாக இருக்கணும்? உண்மையுள்ள கிரியைகளாக இருக்கணும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார். அப்போ கர்த்தருக்குள்ளே வாழணும். கர்த்தருக்குள்ளே வாழ்கிறதுனா என்ன தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய பொய், பழைய ஏமாத்து வேலை, பழைய அயோக்கியத்தனம், பழைய காரியங்கள், இவன் தான் புது சிருஷ்டி. மொத்தத்தில் இங்கே நம்ம பூமியில் இருந்தாலும் இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கோம், இயேசுவை போல பேச அழைக்கப்பட்டிருக்கோம், இயேசுவை போல உண்மையாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் எபிரேயரில் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றி அப்படி எழுதிக்கிட்டே வந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்காகத்தான் மோசையை பற்றிலாம் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் மோசையை குறித்து எழுதும்போது 3ஆம் வசனத்தை பாருங்க. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான், அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்தில் மோசே எப்படிப்பட்டவராக இருந்தாரா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்க. நிறைய நேரத்தில் ஒரு ஆளை ஒரு பதவியில் ஏற்படுத்துகிற வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் பதவியில் ஏறின உடனே அவங்க சுய ரூபம் வெளிப்பட்டு, ஆனால் பதவியில் ஏறின பிறகும் உண்மையாக இருந்தது யார் தெரியுமா? இயேசு. மோசே. நீங்கள் எங்கேயாவது மோசே தனியாக செயல்பட்டதை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் இல்லாமல். ஆண்டவரே சொல்கிறாரு, இந்த கோலை வச்சு 10 வாதைகளை உண்டு பண்ண, பேசாமல் நீட்டுனா செங்கடலை என்ன பண்ணும்? பிளக்கும். ஆனால் அதுக்கும் யார்கிட்ட கேட்குறாரு? எல்லாவற்றிலும் மோசே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். மோசே உண்மையாக இருந்தது இருக்கட்டும். 7ஆம் வசனத்தில் பாருங்கள், 5ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மோசே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தது போல அதற்கும் மேற்பட்டவராகிய இயேசு. 6ஆம் வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இயேசு உண்மை உள்ளவராய் இருந்ததினாலே அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தார் சொல்லுங்க? எப்படி இருந்தார்? அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து போன உண்மையற்ற காரியங்களை நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் கொண்டிருப்போமானால் நாமும் அவருடைய வீடாக இருப்போம்னு சொல்கிறார். மோசே உண்மையாக இருந்தது போல. சரி, மோசே மனுஷன் உண்மையாக இருந்தார், கடவுளே உண்மையாக இருந்தார், ஆண்டவராகி இயேசுவே உண்மையாக இருந்தார். இப்போ நான் கேட்குறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு அப்பா இருக்கார், அவரோட மகன்கிட்ட 500 ரூபா கொடுத்து விட்றாரு. இவன் போய் செலவு பண்ணிவிட்டு மீதி ஒரு 50 ரூபா இருக்குது. அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இந்த 50 ரூபா யார் காசு? எங்கள் அப்பா காசு தான், அதனால நான் செலவு பண்ணேன். ஆனால் இயேசுநாதர் ஒரு நாளும் அப்படி நடக்க. நீங்கள் பிள்ளைகளை எப்படி பழக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் 500 ரூபா கொடுத்து விட்டீங்கன்னா அவன் செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே மிச்சம் எங்கடான்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கிறங்க. அப்போ தான் நாளைக்கு வேலைக்கு போனாலும். நிறைய வீட்டில் மிச்சமே கேட்கறது. ஆனால் எங்கள் தம்பிங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், 4 நாள் ஆனாலும் நான் கேட்பேன், மிச்சம் எங்கே, கணக்கு எங்கன்னு. இங்கே கணக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு கணக்கே கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம உண்மையாக இருந்தால் தான் எங்கே போக முடியும்? இளைப்பாறுதலில். நம்ம உங்களுக்கு அந்த 500 ரூபா தாள் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் உண்மையை எப்படி கற்றுக் கொடுக்கறது? இயேசுநாதர் தன் வீட்டிற்கு மேற்பட்டவராக இருந்தும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள், நம்ம வாசித்த அந்த 14ல் 11வது வசனத்தில் பாருங்கள். 14ல் 11வது வசனம், 14ஆம் அதிகாரம். இந்த போய் அந்தி கிறிஸ்துட்ட போய் முத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த குரூப்பு. எந்த குரூப்பு? முத்திரை வாங்கிட்டு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா வாங்க முடியாது, விற்க முடியாது. வாங்க முடியாது, விற்க முடியாது. அப்போ வாங்கணும் விற்கணும்னா வாழணும்ல உலகத்தில். அதனால அந்தி கிறிஸ்து கொடுத்த முத்திரையை இவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இரவும் பகலும் என்ன இருக்காதான்? இளைப்பார். ஆனால் காசு இருக்கும்.
வாங்கலாம், விற்கலாம், போகலாம், வரலாம். ஆனால் என்ன இருக்காது? சொல்லுங்கள், என்ன இருக்காது? அப்போ இளைப்பாறுதல் வேணும்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உண்மை உள்ளவங்களை ஒருத்தரை கூட விட்டுட்டு போக மாட்டார். கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டார். இதில் ஒன்று சொல்கிறேன்ல, சிலர் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாத அளவுக்கு வேலை பளு இருக்கும். ஆனால் மனசெல்லாம் ஆலயத்தை நோக்கி இருக்கும். அவனை கர்த்தர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன் தெரியுமா? இன்றைக்கி என்னால் வர முடியலையே, எனக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியலையே. ஏன்னா ஆண்டவர் எதை பார்க்குறாராம்? இருதயத்தை. அதனால் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.